யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. அடியோடு அழிகிறதா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது அழியும்னு ஏற்கனவே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். 10 வருஷமாக இதை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். என்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் இறந்த நாள்ல இருந்து இதை பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒண்ணு, ஆணவத்தின் உச்சியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற பொழுது இதற்கு ஒரு அழிவு வந்து விடாதா என்று ஏக்கப்பட்டவர்கள் நிறைய பேர். ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு ஆணவத்தோடு ஜெயலலிதா அவர்கள் இருந்தார்கள். ஆனால் யாரும் எதிர்பாராத ஒரு நேரத்தில் அந்த அம்மா மரணம் அடைந்து விட்டார். இன்று கலைஞர் கருணாநிதி இறந்துட்டார். இருபெரும் ஆளுமைகள் அழிந்து விட்டது. அதனால இப்ப என்ன செய்யணும்னா, அங்க ஆளுங்கட்சியா அதிமுக இருக்கு. அந்த அதிமுக யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னா சசிகலா அவர்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. சசிகலா மீது ஏற்கனவே A1 குற்றவாளியான ஜெயலலிதா இறந்ததுனால A2 சசிகலா இப்ப A1 மாறுறதுக்கு உண்டான சூழல் வருது. ஆனா வெளியில எல்லாருமே சொல்லுவாங்க, உண்மையிலே மிகப்பெரிய குற்றச்சாட்டில் இருந்த உண்மையிலே கொள்ளையடித்து சசிகலான்னு சொல்லுவாங்க. ஆனா சட்டத்தின்படியும் சட்டத்தின் தீர்ப்பின்படியும் A1 பெரிய குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு கொடுத்து சீல் வச்சது ஜெயலலிதா தான் A1 குற்றவாளி. ஏன்னா அவர் பார்ப்பன சமுதாயம் பாப்பாத்திங்கிறதுனால அவளை விடுதலை பண்ணி இது பண்றதுக்கு என்னென்னமோ நடந்தது. அதான் குமாரசாமி கணக்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, கேடுகட்ட கணக்கு, பச்சை துரோகமான ஒரு கணக்கு, நீதியின் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு கணக்கு. அதுகெல்லாம் தனி இதுகள்லாம் துவைக்கிடுவோம். அழிகிறதா அதிமுக? அழியும், அழிந்தே தீரும் இன்னைக்கு நிலைமைக்கு. ஏன்னா ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஓபிஎஸ்ஐ விட, தினகரனை விட, எடப்பாடியை விட, சசிகலாவை விட துடித்தவர்கள் எதிரில் இருக்கக்கூடிய கட்சியினராக எங்களை மாதிரி ஆளுக தான் துடிச்சோம். இவனுங்கள்லாம் பதவியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை சொன்னா ரொம்ப கடுமையா ஆகி போயிடும். பதவி அரிப்பு அவங்களுக்கு. அந்த பதவி அறிப்புக்காக தன்னை வளர்த்த, தன்னை ஆளாக்கிய, தன்னை அடையாளப்படுத்திய ஒரு கட்சியை சிதைப்பதற்காக ஒன்றிய அரசாங்கத்தின் அறைகூவலை ஏற்று அதற்கு பணியாளாக மாறிவிட்ட இந்த கேடுகட்டத்தனத்தை என்னன்னு நம்ம சொல்றது? யார் உருவாக்கிய கட்சி? எப்படி உருவாக்கிய கட்சி? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய அண்ணா என்ற சொல்லுக்கும் எம்ஜிஆருக்கும் ரத்த பந்தம் இல்லையே தவிர உணர்ச்சியில் இருக்கக்கூடிய பந்தம். இன்னைக்கு எல்லாம் அப்பா மகன் அப்படிங்கிற ஒரு நிலையில் அரசியல் இயக்கங்கள் சுருங்குகிற காலகட்டத்தில் அன்று தன் தலைவனின் பெயரை வைத்து ஒரு கட்சியை துவங்கிய அடுத்த 5 ஆண்டுகளில் ஆட்சியவும் பிடித்து மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தினவர் தான் எம்ஜிஆர். அவர் துவங்கின கட்சி ஏன் துவங்கினதுன்னு ஒண்ணு இருக்கு. காந்தி பேரை சொல்லி, நேரு பேரை சொல்லி, பட்டேல் பேரை சொல்லி இவர்களை எல்லாம் நம்மளை தேசியத்திற்குள் அழைத்து அமுக்கி கொள்வதற்கு முளைகிற பொழுது மாநில உரிமைகளை பேசி தனிநாடு கேட்ட ஒரு கட்சி இன்று மிகப்பெரிய அதிகாரத்தில் தேசிய இயக்கம் உள்ளேயே நுழையாதபடி தடுத்தது யாருன்னா எம்ஜிஆர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதைத்தான் நம்ம மாத்தி மாத்தி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதிமுக என்னது? அதிமுக சிறுமையா நம்ம நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் திராவிட இயக்கத்தில் எதிர் திசையில் பயணிக்கக்கூடியவனாக இருந்தாலும் எம்ஜிஆரின் பங்கு தமிழ்நாட்டிற்கு என்ன அரசியல் விமர்சனங்கள் 1000 இருக்கும். அரசியல் விமர்சனங்கள் எனக்கும் உண்டு, எம்ஜிஆர் மீதும் உண்டு, கருணாநிதி மேலும் உண்டு, நேருவின் மீதும் உண்டு, ராகுல் காந்தி மேலும் உண்டு, அவங்க அப்பா ராஜீவ்காந்தி மேலேயும் உண்டு. நமக்கு எல்லாருமே அரசியல் விமர்சனங்கள் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு மாநில உரிமையை காப்பதற்காக அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை இருக்கு இல்லையா, அவர்கள் பண்ணக்கூடிய தியாகம் இருக்கு இல்லையா, அதை ரொம்ப போற்றப்படணும். இவனுங்கெல்லாம் யாருன்னே தெரியாம தெருவுல கொலக்கேஸ் வாங்கிட்டு இருக்கிறவெல்லாம் தலைவர் ஆயிட்டான். இன்னைக்கு ஆட்சி இல்ல, 5 வருஷம் ஆச்சு. ஆட்சியை இழந்து 5 வருஷம் ஆச்சு. ஆட்சி அதிகாரத்தில் 4 வருஷம் ஆச்சு. தான் நேசித்த கட்சியின் தலைவி ஜெயலலிதா, அதிமுகவோட ஜெயலலிதா அவர்கள் மறைஞ்சிட்டாங்க. அந்த பங்களால கொலை நடந்ததே, அந்த பங்களாவில் கொள்ளை நடந்ததே, அந்த வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டதே, அந்த வீட்டின் கேமரா உடைக்கப்பட்டதே, அந்த கார் டிரைவர் கொல்லப்பட்டாரே, காவலாளி கொல்லப்பட்டாரே. உங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. என்ன போலீஸ் பாதுகாப்பு? உன் தலைவிக்கே பாதுகாப்பு கொடுக்காத நீங்கெல்லாம் இந்த நாட்டை காப்பாற்றணும்னு சொல்லி வந்தா வெக்கக்கேடு, கேடுகட்ட வெக்கக்கேடு. அவ்வளவுதான். கனகராஜ் எப்படி செத்தாயா? அதிமுக வாழணும், நம்ம அதிமுக காப்பாத்தணும் எப்படியாவது
தேசிய இந்த காங்கிரஸ்கார அமைச்சரவையில பங்கேற்க போறான், வாயில மண்ணு விழுவ போதும். அந்த மண்ணு போடுறதுக்கு இவனுக்கு அதான் சொல்றேன், நான் இன்னொரு வார்த்தை பயன்படுத்துவேன், நான் அது தப்பான வார்த்தை இல்லை, ஆனா பொருள் தவறாக போய்விடும் என்பதற்காகத்தான் அதை தவிர்க்கிறேன். நான் இவனுக்கு அரிப்பு. கட்சியவா காப்பாத்துற நீ? கொடநாட்டுல என்ன சூழல்ல இருந்தது? தோழர் கருணாஸ் எவ்வளவு பெரிய பழி வாங்கணும். இன்னைக்கு விஜய் கூட இருக்கக்கூடிய திரிஷாவுக்கு மேல எவ்வளவு பெரிய பழி. ஒரு மாவட்ட செயலாளரே சொன்னாரா இல்லையா, எனக்கு திரிஷாதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்தாலும் கொடுக்கலையா? அதை ஏற்பாடு செஞ்சு திரிஷாவை அனுப்பிடுங்க, பேர் சொல்ல. ஆனா வெளிப்படையா வந்த செய்திங்கிறதுனால சொல்லலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. திரிஷாதான் வேணும்னு கேட்டதுக்கு திரிஷாவையே அனுப்புனாங்கன்னு சொல்லி பேசினதும், அதுக்கு ஒரு ஆள் இன்னொரு நடிகர் பேரையும் அதை சொல்லி கடைசியில் அதை சுத்தி சுத்தி எங்கெல்லாம் வந்துச்சு பார்த்தோம் இல்லையா? மானக்கேடு கிட்ட ஒரு கட்சியில் அவங்க இன்னைக்கு 25 பேரோட எஸ்பி வேலுமணி தனியா போயிட்டார். யார் ஆதரவ? விஜய் ஆதரிக்கிறதுக்கு 22 பேரோட எடப்பாடி நிற்கிறார். கட்சி என் கையில இருக்கு. அவன் சொல்றதுல விட வேற இன்னும் சொல்ல, அதை விட உயர்வு அவனை பேசுறதுக்கு வார்த்தையே கிடையாது. நீ எல்லாம் ஒரு லீடரா? உனக்கு ஒண்ணு ஒரு கரிஸ்மாட்டிக் உனக்கு உண்டு, நீ நம்புறியா? நீ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய 1000 கோடிகளுக்கு மேலான பணங்கள், அதை கபலீகரம் செய்து கொண்டு இந்த தேர்தலில் வேட்பாளர்களிடம் நீங்கள் கோடிகளில் பணத்தை பெற்று அதை செலவழிப்பதற்காக ஒரு சில கோடிகளையும் நீங்கள் அதுக்குண்டான பேசணும்னா இதுக்கு அர்த்தமே வேற ஆகி போயிடும். அதனால தான் உன் கூட ஒன்னையும் நம்பாம உன் கூடையும் நம்பாம இத்தனை எம்எல்ஏ வெளியே போறான். நீங்க இப்ப அப்படியே போய் கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில நீங்க பாக்குறீங்க, கேட்குறீங்க. நியாயமானது, சட்டத்தின்படி நியாயமானது. ஆனால் தர்மத்தின்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி திமுகவோட கூட்டணியில் இருப்பவர்கள், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், ஐஎம்யூகள் எப்படியெல்லாம் அந்த கட்சியில இருந்துட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பது போவது வேறு, ஆனால் இவர்கள் போவது வேறு. போறதுக்கு முன்னாடியே அமைச்சர் பதவி. நீங்க திமுக கூட்டணியிலிருந்து போனவங்க யாரும் கட்சி பதவி கேட்டதில்லை. ஆட்சியில் பங்கு என்று பேசிய கட்சிகள் அனைத்தும் அமைதியா இருக்கு. எங்களுக்கு அமைச்சர் வேண்டாம், வெளியில் இருந்து நாங்கள் ஆதரவு தருகிறோம் என்று சொல்றாங்க. ஆனால் அதே நேரத்தில் யார் சம்பந்தமே இல்லாத அதிமுக இருந்து போய் 6 அமைச்சருங்காங்க, 8 அமைச்சருங்காங்க, 4 தான் தருவோன்னு பேசுறாங்களாம், உள்ளுக்குள்ள வாரிய பதவி தரோன்னு பேசுறாங்க. இவ்வளவு நடந்து இவங்க என்ன தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்துறக்கா சிவி சண்முகம் போறாங்க? எடப்பாடியோட நிலைமை என்ன இருக்கு? எடப்பாடிங்கிறதுல அதிமுகவோட நிலைமை என்ன இருக்கு? தமிழ்நாட்டிற்கு வடபுலத்திலிருந்து வரக்கூடிய தாக்குதல்களை எதிர்கொள்வதற்காக ஒரு காப்பரனை போன்ற இருக்கக்கூடிய ஒரு கட்சியை சிதைத்து நாசமாக்கி தமிழர்களுடைய வாழ்வையே எதிர்காக்கல. பாதுகாப்பு இல்லை, எது கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லாத அளவுக்கு மூங்கியை மூடிக்கொண்டு அமித்ஷாவுக்குள்ள வீட்டுக்குள்ள போன கதையைத்தான் இன்னைக்கு பிரேமலதா பேச நம்ம ஒரு காணொலி போட்டிருக்கிறோம். நம்ம இன்னைக்கு நீங்க போடுகிற சண்டையில உன்னை ஆளாக்கிய, முதலமைச்சராக்கிய சசிகலாவை நீ நாய் என்று பேசினாய், நாய் என்று பொருள்படும்படியாக பேசினாய். நன்றி கெட்ட நாய், நீதான் நன்றி கெட்ட நாய். எனக்கும் சசிகலாவுக்கும் எந்த விதமான தொடர்பு கிடையாது, எம்ஜிஆருக்கு எனக்குமே எந்த விதமான தொடர்பு கிடையாது. அரசியல்ல அதாவது பஞ்சமா பாதகம் செய்தாது பதவிக்கு வருவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். பதவியில இல்லாத போது நீயா எனக்கு பதவி கொடுத்த? நான் அப்படியே வளர்ந்து நானே முதலமைச்சர். வெக்கமா இல்ல உனக்கெல்லாம் அதை பேசுறதுக்கு? படித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான் போவான் ஐயோ என்று போவான் சொல்லி பாவேந்தர் எழுதி வச்சிருக்கிறார், பாரதியார் எழுதி வச்சிருக்கிறார். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் சொல்லி இளங்கோ எழுதி வச்சிருக்கிறார். அதோட கதை பின்னாடி கொஞ்சம் நீங்கள கொஞ்சமாவது அறநெறி நூல்களை படியுங்கள், சிலப்பதிகாரத்தை படியும், இளங்கோவடிகள் யாருன்னு படியும். அவர் எழுத ஏன் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் சொன்னார். மன்னராய் இருக்கக்கூடிய வாய்ப்பு தனக்கு வந்த போது கூட அந்த வாய்ப்பை மறுதளித்து விட்டு தனது சகோதரனுக்கு விட்டு கொடுத்து விட்டு அடிகளாராக மாறினவர் தான் இளங்கோவடிகள். அவன் தான் எழுதுனா சிலப்பதிகாரம், அறநெறி நூல் எழுதுனான். அவன் தான் எழுதுனான் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் சொல்றான். ஆனா உங்களை போல் அறங்கட்டவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, எம்ஜிஆர் துவக்கிய கட்சியை, ஜானகி அவர்கள் காத்து நின்ற கத்தியை, அவர் என்ன சொன்னார்? ஜானகி எனக்கு பதவி வேண்டாம், எம்ஜிஆர் அவர்கள் காப்பாற்றிய உருவாக்கிய இந்த கட்சியை நீங்கள் காப்பீர்கள் என்று சொன்னால் நான் விட்டு விலகிக் கொள்கிறேன் என்று விட்டு கொடுத்த ஜானகி அம்மா.
அந்த கட்சியை கட்டி காத்து 25 ஆண்டுகள் பாதுகாத்த ஜெயலலிதா உங்களுடைய அரிப்பு கொழுப்படுத்ததுனால் தமிழகத்தில் இன்னைக்கு காங்கிரஸ் தாவேகா கூட பங்கு போயிட்டாங்க. இந்த கட்சியோட அழிவுக்கான 3ஆம் இடத்துக்கு போயிட்டாங்க. 10 தோல்வி பழனிசாமி, 11 தோல்வி பழனிசாமி ஆயிட்டேன். எல்லாம் நம்ம ஓட்டு கணக்கெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. பின்னாடி காசு கணக்கு இருக்கு. பெரிய பணக்காரர்கள்லாம் இன்னைக்கு விஜய் கூட இருக்கிறவங்க எல்லாம் என்ன ஏழை எளியவர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க அடிச்ச அலையில ஆனா அதெல்லாம் நிர்வாகம் பண்ணது யாருங்கிறது எல்லாமே வரலாறு பதிவுதான் இருக்குது. பெரும் கோடீஸ்வரர்கள், தமிழ்நாட்டே இல்ல இந்தியாவையே இயக்கும் சக்திகள் விஜய்க்கு பின்னாடி இருக்கு. நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்றோம். இது ஒன்றும் சும்மா நம்ம டிஃபன் பாக்ஸ்ல அவர் சோறு எடுத்து வரான்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு அவர் தலைமைச் செயலகத்தை சந்திச்சது யார் லிஸ்ட் போட்டு பாருங்க. 3ஆவது நாள் டிஃபன் பாக்ஸ்ல சோறு சாப்பிட்டான்னு சொன்னாங்களே, அன்னைக்கு அவரை போய் சந்திச்ச லிஸ்ட் எடுத்து பாருங்க. உலக பெரும் பணக்காரர்களின் பட்டியல் அதுல இருக்கும். ஏன்னா இந்த ஆட்சியை நடத்தக்கூடியவர்கள் அவங்க தான். நமக்கு இதுக்கு பங்கு இல்லை கிடையாது. 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கே ஏற்கனவே ஸ்டாலின் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகையை கொடுக்கறதுக்கே அப்படி நாக்கு உங்களுக்கு தள்ளுது. ஆனால் போன ஆட்சியில் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த உடனே கொரோனாவில் 4000 ரூபாய் பற்று வைத்தார். எங்கிருந்து நிதி வந்துச்சு? இதே வெள்ளை அறிக்கை பேசினா பிடிஆர் பழனிவேல்ராஜன் தியாகராஜன் 4000 ரூபாய் கொடுத்த ஒவ்வொரு வீட்டுக்கும் கொரோனா கால இடைக்கால பேரிடர் நிதி என்று. ஆனா இந்த 1000 ரூபாய் கொடுத்து நாக்கு தள்ளுது உங்களுக்குன்னா பட்ஜெட் உள்ள 10 லட்சம் கோடி. இந்த ஈர வெங்காயம் எல்லாம் பிப்ரவரி பட்ஜெட்லேயே தெரியும் எல்லாமே நமக்கு. இப்படிப்பட்ட சூழல்களை நெருக்கடி நிலைகளை ஆட்சிக்கு உள்ள போகல, பதவியே ஏத்துக்கிடல. காங்கிரஸ்காரன் கிறிஸ்டல் சொல்றான், கஜானாலேயே பணம் இல்லை. உங்களுக்கு யாரா சொன்னா பணம் இல்லைன்னு? அவன் கணக்கு சொல்றான். கஜாலேயே பணம் இல்லை. யார் உள்ளுக்குள்ளே போகல. 67 விரட்டி அடிக்கப்பட்ட கபோதிகள் அவெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டான். எதுக்கு? அதிமுகவோட சிதைவு தான் இதற்கு காரணம். நாங்க எங்களுக்கு அரசியல் வாய்ப்புக்காக எதையிலும் பேசல. அரசியல் பதவிகள் இப்ப பேசிட்டு இருக்கிற நான், எனக்கு கிடைத்த பதவிகளை கூட நான் மறுதளித்தவன். எந்த விதமான அரசு பதவிக்கு உள்ள போகக்கூடாது. நாளைக்கும் நான் போகக்கூடிய ஆள் கிடையாது. வாசலில் எனக்கு கதவை தட்டினாலும் அந்த வாய்ப்பை ஒருபோதும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அதுல ஏன்னா எனக்கு அரசியல் என்னவென்று தெரியும். இந்த தரங்கட்ட போக்குக்குள் நம்ம ஒரு மலத்தில் நெளியும் புழுவை போல் என்னாலாம் நுழைய முடியாது. அப்படி இருக்கக்கூடியவதான் நான். பேசக்கூடிய தகுதி இருக்கிறதுனால் இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன், இல்லைன்னா நான் பதிய மாட்டேன். நான் அப்படி தமிழர்களுக்காக, தமிழ்நாட்டிற்காக, இந்த மொழிக்காக நாம் உழைத்த உழைப்பெல்லாம் நாசமா போயிருமோங்கிறதுக்காகத்தான் அதிமுக பேசுறோமே தவிர அதிமுக காப்பாற்றுறது நமக்கு என்ன? நாசமா போனா நமக்கு என்ன? அவனுங்களை பத்தி அவனுங்களுக்கே தெரியல. இருக்கிற நாட்டை பத்தி அவனுங்க எங்க கவலைப்படுவான்னு கூடிய எண்ணம் வந்த பிறகுதான் இன்னைக்கு பேசுறேன். இன்னைக்கு எடப்பாடிட்ட ஜே டிவி கிடையாது, அண்ணா பத்திரிகையும் கிடையாது. அப்படியே உட்கார்ந்து இருக்கிறான். இருக்கிறவங்க எல்லாம் கட்சியை விட்டு நீக்கிட்டு நமக்கு அது பிரச்சனை இல்லை. எவனை நீக்கினானே எவனை போட்டான்னு நமக்கு என்னங்க? ஒண்ணு சேதாரம் தான், இழப்பு தான். அது கட்சிக்கு மட்டுமல்ல, ஆட்சிகளுக்காக மட்டுமல்ல, நமக்கும் சேர்த்துதான். அந்த பதட்டத்தில் தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேனே தவிர அவர்களை காக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. மாநில கட்சிகள் வளம் பெற வேண்டும். பிடிக்கலையோ மாநில கட்சிகள் நிறைய உருவாக்கணும், நிறைய பிரச்சனைகளை பேசணும், நிறைய விவாதிக்கணும், சட்டமன்றத்துல பங்கேற்கணும். அதன் மூலமாக நல்ல ஆரோக்கியமான திட்டங்களும் சட்டங்களும் நிறைவேற்றணும். அதுதான் ஜனநாயகத்துக்கு வழிவகுக்கும். மக்களும் அதனால்தான் காக்க முடியும். இல்லை என்றால் எங்கிருந்தோ வெள்ளக்காரன் இந்த நாட்டை ஆண்டது போல் சம்பந்தமே இல்லாத கலப்புரர்கள் பல்லவர்கள் காலத்திற்கு முன்னாடி, சாளுக்கியர்களுக்கு முன்னாடி, குப்தர்களுக்கு முன்னாடி, முகலாயர்களுக்கு முன்னாடி எவையெல்லாம் ஆண்டுட்டு போனது மாதிரியும் இப்பயும் டெல்லிக்காரன் தான் நம்மளை ஆட்சி நடத்தக்கூடிய இழி நிலை தொடர்ந்து விடக்கூடாது என்கின்ற எண்ணத்தில் தான் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன். திருந்துங்கள், தமிழ்நாட்டை காப்பாற்றுங்கள். அதிமுக வளருவது நமக்கு நல்லது. அதற்காகத்தான் பேசுகிறேன். எடப்பாடியை கொஞ்சமாவது உனக்கு புத்தியோடு செயல்பட்டு கட்சியில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் எல்லாம் நினைத்து தோழர் விஜயையும் தோழர் ஸ்டாலின் அவர்களும் மற்ற அரசியல் இயக்கங்களோடு இணைய வேண்டாம். எதிரெதிர் சண்டை மாறுதம் பன்றி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உங்கள் அரசியல் நிலைப்பாட்டை கட்டி காட்டு இருங்கள். நிலைப்பற்று இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலி தோழர்களே. நிலைப்போம், பார்ப்போம் என்னவென்று. பதட்டத்தோடு தான் இந்த காணொலியை பேசுகிறேன்.
நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம் தோழர்களே.